This is the day that the Lord has made. We will be rejoiced and be glad in it. இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். Amen. Hallelujah. In Christ we are kings. கிறிஸ்துவுக்குள் நாம் ராஜாக்களா இருக்கிறோம். The Bible says in book of Revelation chapter 5 verses 9 and 10. It says, and now they sing a new song saying, you are worthy to take the scroll and to break the seals that are on it. For you were slain, sacrificed, and with your blood you purchased men unto God from every tribe and language and people and nations. And you have made them a kingdom of royal race. You have made them a kings and priests to our God, and they shall reign as kings over the earth. Amen. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுகிறது, தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கும்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். My beloved in Christ Jesus, our Lord Jesus Christ, he was slain, he was sacrificed on behalf of you and me. And with his own precious blood, Jesus has purchased you and me unto God from every tribe and language and people and nation. And he has made us a king and a priest to our heavenly Father God. And the Bible says, because we are a king, we shall reign as a king over the earth. கிறிஸ்துக்கு அருமையான அன்பான வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களையும் என்னையும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் அவர் ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் பலியினாலே தேவனுக்கென்று நம்மை மீட்டுக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக, பிதாவாக தேவனுக்கு முன்பதாக நம்ம ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். ஆகிய ராஜாவாக இந்த பூமியில் நாம் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. My beloved in Christ, all through the scriptures we can see that Abraham was never referred as a king. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, வேத வசனம் முழுவதும் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் குறித்து ஒரு ராஜா என்று ஆபிரகாம் ராஜா என்று வேதம் சொல்லவில்லை. But Abraham has become a ancestor of kings. And ஆபிரகாம் ராஜாக்களை தோன்ற செய்கிற ஒரு சந்ததியா இருந்தார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். In Genesis chapter 17 verse 6, God said to Abraham, and I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் குறித்து தேவன் சொல்லுகிறார், உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்களை தோன்றுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. And God also said the same thing to Jacob in Genesis chapter 35 verse 11. He said, I am God Almighty, be fruitful and multiply, a nation and a company of nations shall be of thee, and kings shall come out of thy loins. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட தேவன் யாக்கோபை குறித்து சொல்லுகிறார், பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் இருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியிலே பிறப்பார்கள் என்று தேவன் யாக்கோபினிடத்தில் கூட சொன்னார். My beloved in Christ Jesus, as we go through all the scriptures, we understand that God gave a directive that from Abraham kings would emerge. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தில் நம்ம பார்த்து வரும் பொழுது ராஜாக்கள் தேவன் ஆபிரகாமிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று
தேவன் அவர் வலியுறுத்தலை கொடுத்திருக்கார் என்று அறிந்து கொள்கிறோம். And when we come into the New Testament and the book of Revelation, in chapter 1 verses 5 to 6, the Bible reveals a glorious truth that through the Lord Jesus Christ's redemptive work on the cross, He has not only washed us from our sins, but He also has made us kings and priests unto God our Heavenly Father. நாம் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 5-6 பார்க்கும் பொழுது வேதம் மிக மகிமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அவர் செய்து முடித்த மீட்பின் கிரியையினால நம்முடைய பாவத்தை மட்டும் அவர் கழுவவில்லை, நம்ம பிதாவாகிய தேவனுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. The Bible says, unto him that loved us and washed us from our sins in his own blood, and had made us kings and priests unto God and His Father. To Him be glory and dominion forever and ever. Amen. Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலரை நம்ம கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. Amen. Hallelujah. So the Bible says Jesus has shed His own blood for you and me on the cross because of His grace toward you and me. And He also through His precious blood He's washed us from our sins. And He also has made us a king and priest unto God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தை சிலுவையில பலியாகி அவர் சொந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மை பாவம் கலர கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கான்னு சொல்லுகிறது. Now Jesus has made us king unto God. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு நம்ம ராஜாவாக மாற்றி இருக்கிறார். Now in Christ, in 1 Peter chapter 2 verse 9, the Bible declares that you and me, we are a king. We are a royal priesthood. The Bible says, but you are a chosen race, a royal priesthood, a dedicated nation, God's own purchased special people, that you may set forth the wonderful deeds and display the virtues and perfection of Him who called you out of darkness into His marvelous light. வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியா நாம் ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கிறோம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறேன் சொல்லுகிறது. My beloved in Christ, because of the Lord Jesus Christ's redemptive work on the cross, we have been made as a king. We have been made as a royal priesthood. கிறிஸ்து அருமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மீட்பின் கிரியினால பலியினால சிந்தின ரத்தத்தினால் தான் இன்னைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம ராஜரீக ஆசாரியர்களாக இருக்கிறோம். Now in Christ we now share in the royal heritage. in கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நம்ம ராஜரீக ஆசாரியத்துவத்தில் இருக்கிறோம், ராஜரீக சுதந்திரத்தில் பரம்பரையில் இருக்கிறோம் என்று அறிந்து தேவனுக்கு மாற்றும் மகிமை உண்டாவதாக. So let us embrace our identity as we are a king, because God has ordained you and me to reign and rule in the realms of life. ஆகையால் நாம் ஒரு ராஜா என்று அந்த அடையாளத்தில் நம்ம தழுவிக் கொள்வோமாக. ஏன்னா தேவன் இந்த பூமியின் மண்டலத்தில் ஜீவனின் மண்டலத்தில் ராஜாவாக ஆளுகை செய்யும்படி அரசாளும்படி ஆதிக்கம் கொள்ளும்படி தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். Not only God wants us to have the consciousness that we are a king, but He also expects you and me to reproduce kings like Jesus, as Jesus, the Lord Jesus, the ultimate kings, has made us kings and priests. இன்னைக்கு நாம் மட்டும் ராஜா என்ற உணர்வை கொண்டு நாம் வாழ்கிறது மாற்றமல்ல, முற்று முழுமையாக நம்ம ராஜாவாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக ராஜாக்களையும் ஆசாரியர்களும் உருவாக்கினது போல உற்பத்தி செய்தது போல இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நாம் இருக்கிறபடி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக நம் அநேகரை ராஜாக்கள் ஆசாரியமாக்க ஆண்டவர் நமக்கு மிக மிக அதிகாரத்தையும் பொறுப்பையும் சுயாதீனத்தையும் கொடுத்திருக்கிறார். My beloved in Christ, kings reigns by issuing decrees and pronouncements. Let us embrace identity as a royal king. கிறிஸ்துக்கு அருமை அன்பானவர்களே, ராஜாக்களும் அறிவிப்புகளையும் பிரகடனத்தை எப்பொழுதும் பண்ணுவார்கள்.
So let us ஆகியால் நம் ஒரு ராஜா என்று நம் அடையாளத்தை தழுவிக் கொள்வோமாக. Let us decree and let us pronounce the heavenly kingdom's principle, the righteousness, the holiness, and the power and the wisdom of God on this earth. Amen. ஆகியால் கிறிஸ்துக்கு அருமையானவர்களே, இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தினுடைய நீதியும் பரிசுத்தத்தையும் வல்லமையும் ஞானத்தின் பிரகடனத்தையும் அறிவிப்புகளை இந்த பூமியில நம்ம ஸ்திரப்படுத்தி அறிக்கை பண்ணுவோமாக. May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.